மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று சொன்ன அண்ணாவின் உணர்வின் வழி, அயராது உழைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழியில் சட்டப்பேரவை முதல் களப்பணி என்று எப்போதும் சுற்றி சுழலும் மாண்புமிகு தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரின் இந்த வார மக்கள் பணிகளின் தொகுப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளில் கலைஞர் கனவு இல்ல பணி ஆணைகள் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2325 பயனாளிகளுக்கு 81 கோடியே 37 லட்சத்து 50,000 ரூபாய் மதிப்பில் கலைஞர் கனவு இல்ல பணி ஆணைகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம், ஊராட்சி மன்ற கட்டடம், பேருந்து நிழற்கூடம் உள்ளிட்ட முடிவுற்ற திட்டப் பணிகளையும் அமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது உரையாற்றிய அமைச்சர் மக்களுடைய மனநிலையை அறிந்து முதலமைச்சர் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். மேலும் குடிசை மாற்று வாரியத்தை முதலில் அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று தெரிவித்த அவர், கலைஞரின் திட்டத்தை பார்த்துதான் பின்னர் ஒன்றிய அரசு இதுபோன்ற ஒரு திட்டத்தை அறிவித்ததாகவும், அவர் வழியில் செயல்படும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அந்த திட்டத்தை தொடர்வதாகவும் கூறினார். ஒரு காலத்தில் கிராம பகுதியெல்லாம் இப்படி இலவசமாக வீடு கொடுக்கிற திட்டமே கிடையாது. முதலாக 1970 தான் நகர பகுதியில் குடிசை மாற்று வாரியம் என்கிற ஒரு வாரியத்தை 1970 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த அறிஞர் கலைஞர் அவர்கள் தான் முதலாக நகர பகுதியில் குடிசையெல்லாம் அகற்ற வேண்டும், ஆனால் வீடு கட்ட வேண்டும் என்று குடிசை மாற்று வாரியம் என்கிற ஒரு வாரியத்தை உருவாக்கி நகரப்பகுதியில் குடிசை இல்லாமல் இருக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை முதலமாக அவர் தான் தீட்டினார். ஆக இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கும் தோணாத பொழுது அண்ணன் கலைஞருக்குத்தான் இந்த எண்ணம் தோன்றி முதலாக தமிழ்நாட்டில் ஆதி திராவிட குடியிருப்பில் 20-20 என்ற அடிப்படையில் இந்த வீடுகள் கட்டுகிற திட்டம் முதலாக வந்தது. எந்த கலைஞர் குடிசை இல்லாத மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அந்த எண்ணங்களை ஈடேற்றுவதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு சென்ற ஆண்டு 1 லட்சம் வீடுகள், இந்த ஆண்டு 1 லட்சம் வீடுகள் என்பதற்கெல்லாம் பணத்தை ஒதுக்கி இந்த குடிசை இல்லாத 2030க்குள் மொத்தமும் தமிழ்நாட்டில் குடிசை இருக்கக்கூடாது, 30க்குள் என்று ஒரு இலக்கை அமைத்துக் கொண்டு இந்த பணிகளை இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பத்தூரில் திமுக இளைஞரணி சார்பில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூலகத்தை மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களும் பங்கேற்ற நிலையில் நூலகத்தை திறந்து வைத்து புத்தகங்களை பார்வையிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்வையாளர் பதிவேட்டிலும் கையெழுத்திட்டார். இந்த நிகழ்ச்சியில் கழக மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான தேவராஜ், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன், மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் திருப்பத்தூரில் 9 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 23 ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்கள் திறப்பு விழாவில் துறையின் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திறந்து வைத்தார். அதனைத்
இதனைத் தொடர்ந்து 962 பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பணி ஆணைகளையும் அமைச்சர்கள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்தில் சிக்கும் அனைவருக்கும் சிகிச்சை அளிக்கும் திட்டத்தின் மூலம் பலருக்கும் உரிய நேரத்தில் சிகிச்சை அளித்து அவர்களின் உயிர்காக்கும் தாயுள்ளம் கொண்ட மக்களின் முதலமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி, திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு அரசின் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளின் அமைச்சர் மாண்புமிகு ஏவ வேலு அவர்களின் தலைமையில் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் நெடுஞ்சாலைத் துறையின் உதவி கோட்ட பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசின் சார்பில் நடைபெறும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். புகழ்பெற்ற மதுரை சித்திரை பெருவிழா மே மாதம் 12ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறவுள்ள நிலையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் இடத்தில் அதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாண்புமிகு அமைச்சர்கள் P. மூர்த்தி, P.K. சேகர் பாபு, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோருடன் சட்டமன்ற உறுப்பினர் கோ. தளபதி, மாநகராட்சி மேயர் இந்திராணி, மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் சித்திரை திருவிழாவிற்கு வருகை தரவுள்ள பக்தர்களின் பாதுகாப்பு கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் பால பணிகள் நடைபெற்று வரும் பகுதிகளில் உள்ள கட்டுமான பொருட்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு பக்தர்கள் சிரமமின்றி வந்து செல்ல பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். மதுரை மக்களுடைய வேண்டுகோளுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோரிப்பாலம் பாலம் ஒன்றும் பக்கத்தில் அப்பல்லோ பாலம் ஒன்றும் இந்த நகரப்பகுதியில் இந்த பாலம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய திருக்கரத்தாலேயே அடிக்கல் நாட்டு விழா நடத்தினார்கள். அந்த பாலப்பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக அழகர் அவர்கள் இங்கே நம்முடைய அமெரிக்கன் கல்லூரி இருக்கிறது, அங்கிருந்து தான் இந்த ஆன்மீக பெருமக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கு. அங்கதான் இந்த பாலப்பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற ஆன்மீக பெருமக்கள் பாலம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலம் கட்டுவதற்கு வேண்டிய கட்டுமான பொருள்லாம் இங்கே இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எப்படி ஆன்மீக பெருமக்கள் வருவார் என்கிற கோரிக்கை அவரிடத்திலே தொடர்ந்து வலியுறுத்திய அந்த அடிப்படையில் என்னுடைய தகவல் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் 2 அமைச்சரும் சென்று நேரடியாக இந்த கட்டுமான பணிகளை இந்த அடுத்த மாதம் மே மாதம் 12ஆம் தேதி அந்த திருவிழா நடை இருக்கிறதுங்க. அதுக்கு முன்னால் மக்களுடைய பாதுகாப்பு கருதியும் பாலப்பணிகளிலே பயன்படுத்துகிற கட்டுமான பொருட்களை கொஞ்சம் சம்பந்தம் இல்லாமல் அந்த ஒப்பந்ததாரை அழைத்து பேசி அந்த கட்டுமான பொருள் அங்கிருந்து அகற்றுங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டார்கள். மேலும் கள்ளழகர் ஆற்றில் இறங்க உள்ள இடத்தில் இருக்கும் புதர்களை அகற்ற அந்த துறையின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் வருகை தரவுள்ள 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முதல்வரின் அறிவுறுத்தலின் பேரில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் நடைபெற்று வரக்கூடிய 2 பால பணிகளும் 60 முதல் 75% வரை நிறைவு பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் ஏவ வேலு கூறினார்.